ஹலோ மிஸ்ஸஸ் லக்ஷ்மி நந்தன். என்ன உன்னோட புருஷனை பாம் வச்சு போட்டு தள்ளுவேன்னு பயந்துட்டியா? நான் இந்த சீப் ட்ரிக் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் அடிக்க போற ஒவ்வொரு அடியும் வாழ்க்கை பூரா மறக்காம நீ ஞாபகம் வச்சுப்ப. இப்படி ஒரே செகண்ட்ல போட்டு தள்ளிட்டா அதுல என்ன கிக் இருக்க போகுது? நீயும் உன்னோட புருஷனும் சேர்ந்து டர்க்கில என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துனீங்க, அந்த வழியை நான் இன்னும் மறக்கல. இதுக்கப்புறம் நீங்க யாரும் எப்பவும் என்ன மறக்கவே மாட்டீங்க. நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ண போறேன். See you, மித்ரா. மித்ரா, இவன் ஏதேதோ டயலாக் பேசிட்டு போறானேன்னு தயவு செஞ்சு தப்பு கணக்கு போட்டுறாத. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நாள் உன்னுடைய நாள். அதனால சந்தோஷமா இரு. ஏன் சொல்றேன்னா, நாளையில இருந்து அந்த சந்தோஷங்கிற வார்த்தை உன் வாழ்க்கையில இல்லாம நான் செஞ்சிடுவேன். இன்னில இருந்து நான் உன்னை பழி வாங்குவேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். மித்ராவுக்கு வரப்போற கண்டத்தை பத்தி மித்ரா கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும். இந்த இடத்தை விட்டு உடனே தப்பிச்சாகணும். கடவுளே, எழுந்து நடக்க எனக்கு சக்தி கொடுங்க. மித்ராவுக்கு வரப்போற கண்டத்திலிருந்து தப்பிக்க எனக்கு வழி காட்டுங்க. டேய் சுதீர் சார், நீ போய் கேக் எடுத்துட்டு வா. ஓகே சார். மித்ரா, கேக் கட் பண்ணு. சார், சார் வணக்கம் சார். சார், நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசு சார். நீங்க செஞ்ச உதவிதான் என் பையன் உயிரை காப்பாத்திருக்கு, அதோட எங்களையும் காப்பாத்திருக்கு. உங்களை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டோம் சார். மித்ரா, யாரு இவங்கெல்லாம்? எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது டாட். நீங்க கடவுள் சார். ஏய், எந்திரிங்க. என்ன நீங்க போய் என் காலில் விடுறீங்க? உங்க காலில் விழறது மட்டும் இல்ல தம்பி, உங்க மாதிரி ஆளுங்களுக்கு எங்க உயிரை கொடுத்தாலும் பத்தாது. நான் உங்களுக்கு உதவி செஞ்சேனா? ஆக்சுவலா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க பேரு மூலியமா எங்களுக்கு உதவி பண்ண தேவதை இவங்க தான் சார். அம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ, இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க மட்டும் இந்த உதவி செய்யாம இருந்தா எங்க பையனோட சேர்த்து நாங்களும் எங்க உயிரை விட்டுருப்போம். ஹாய் மித்ரா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச். ராமு சரோஜா, கோயிலுக்கு போறதா சொன்னீங்க, நீங்க என்ன இங்க இருக்கீங்க? கண்ணுக்கு தெரியுற தெய்வம் இந்த மித்ரா சார் இங்க இருக்கும்போது நாங்க வேற எந்த கோவிலுக்கு போறது?
எங்க பையனுக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். உங்களுக்கு உதவி செஞ்சவங்களோட வீடு இதானா? ஆமா சார். அதோ இவங்க தான். மித்ரா, இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? அவ என்னோட வைஃப். இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது மித்ரா. ஆமா, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன் கேளுங்க. இவங்க குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. ஆபரேஷன் தவிர வேற வழி இல்ல. இவங்க கிட்ட வேற ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கான காசும் இல்ல. இதோ உங்க லக்ஷ்மி தான் இவங்க குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ண உதவி பண்ணாங்க. என் புருஷன் பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு நல்லது நடக்கணும்னு ஏதாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் செலவை லக்ஷ்மி அவங்களே ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால குழந்தைக்கு நடக்க வேண்டிய ஆபரேஷன் நல்லபடியாவே முடிஞ்சது. மித்ராவுக்கு வரப்போற கண்டத்தை பத்தி மித்ரா கிட்ட சொல்லி ஆகணும். அப்படியே என்ன கிட்னாப் பண்ணது மனிஷாங்கிற விஷயத்த கூட அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும். இந்த உலகத்துல யாரும் செய்யாத நல்ல காரியத்தை அவ செஞ்ச மாதிரி லக்ஷ்மிய புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவள ஆகாய அளவுக்கு தூக்குறாங்க. அவ செஞ்ச காரியம் அற்புதமானதா. அத மித்ரா கூட பெரிய பரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ, ஒரு கேப் கிடைச்சா போதும். லக்ஷ்மிய பாராட்டுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. சிச்சி, தம்பி, அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணிக்கணும். உங்க ஃபோனை கொடுக்குறீங்களா? இந்தாங்க சாமி. இது லக்ஷ்மி போன் மாதிரி இருக்கே.